இப்போ ஒன்று தர்மஸ்தலா அப்படின்னு போயிட்டு இருக்குல்ல, விட்டல ஹெகடே எல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு விரோதமா போராட்டம் பண்றாங்க. இப்போ வீரேந்திர ஹெகடே அவங்களுடைய முத்தாத்தா வெள்ளக்காரனோட கை சேர்ந்து தான் அந்த தர்மஸ்தலாவை அவங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. அவன் ஒரு குலாம. இவங்க தாத்தனுக்கு தாத்தன் குமார ஹெகடே அவரு பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டர். ஆமா ஆமா, ஒரு ஆர்மியை 200 பேரை விட்டு அவன் வைக்கிறான். ஏவல் பிரிட்டிஷ் நாட்டை காட்டி கொடுத்த துரோகிகள். இவங்க எல்லாம் காட்டி கொடுத்தவர்கள் அவங்களுக்கு பணம் புகழ் பேர் எல்லாமே கிடைச்சி போச்சு. ஆனா திப்புடைய பேரர்கள் எல்லாம் இப்போ கல்கட்டால ரிக்ஷா வைக்கிறாங்க, ரிக்ஷா தான் ஓட்டுறாங்க. அந்த ஆமா ஆமா ஆமா. திப்புவை தோற்கடித்த பிறகு இந்த பார்ப்பனிய பிராமண கூட்டங்கள் இந்த நாட்டை காட்டி கொடுத்து வெள்ளைக்காரனோட கை கோர்த்து நக்கி பிழைக்கிறார்கள். அவங்க தான் காட்டி கொடுக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. நஞ்சராஜ், தேவராஜ், கொடகு ராஜா, மங்களூர் ராஜா இவங்க எல்லாமே திப்புவை காட்டி கொடுத்தவங்க தான். ஆனா போன தேர்தலில் இந்த நஞ்ச கவுடா அவங்களா அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அது அவங்க தான். அவங்க எல்லாம் நாட்டை காட்டி கொடுத்தவங்க தான். அப்போ RSS அப்படின்னா ராஷ்டிரியா சுயம் சேவக், அது அப்படி இல்லை, ரிட்டென்ஷன் ஆஃப் சனாத்தன சங்கான்றது தான். அப்போ சனாத்தன தர்மத்தை பாதுகாப்பது தான் RSS. அதை இப்படி போடுறாங்க. ஸ்வீடிஷ் சட்ஸ் அப்படின்றது தான் வந்து ஹிட்லரால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் SS படை. அதுல எல்லாரும் SS பேட்ச் போட்டு போடுவாங்க. இவங்களும் SS. பார்ப்பனிய பனியாக்கள் ராபர்ட் கிளைவ் அடிவரிடலாக இருந்தார்கள் என்பது கூட வரலாறு. ஓகே, அவங்களோட தான் இருக்காங்க. ஆமா ஆமா. வெள்ளைக்காரன் வந்ததோட அவனோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. பிரெஞ்சுக்காரன் வந்தா பிரெஞ்சோட சேர்ந்துக்கிட்டாங்க. டச்சுக்காரன் வந்தா டச்சோட சேர்ந்தா. எவன் ஆளும் வர்க்கமாக மாறுகிறானோ அவனோட கூட தான் அவங்க வராங்கன்றது தான் வரலாறு. காஷ்மீர்ல சொத்து வாங்கலான்னு சொன்னாரு. இங்கேயே துன்றதுக்கு சோறு இல்லை, சோத்துக்கு லாட்ரி பருப்புக்கு நெய் கேட்கற மாதிரி காஷ்மீர் பொண்ணு இங்க இருக்கிற பொண்ணு குடும்பம் வேலை வெட்டி இல்லைன்னா. வணக்கம். இன்று நம்மோடு மூத்த வழக்கறிஞர் பாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம். அதை வந்து இந்தியா முழுக்க கொண்டாட இருக்கிறாங்க. இப்போ 75வது ஆண்டை கடந்திருக்கிறது. இதை ஒரு அமிர்த காலம் அப்படின்னு ஏற்கனவே மோடி அரசால் கொண்டாடப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ சுதந்திரம் கிடைத்தது ஆகஸ்ட் 15 அப்படின்னு, நள்ளிரவில் கிடைத்தது அப்படின்னு தான் எல்லாரும் படிக்கிறோம். ஆனால் சுதந்திரம் எப்பொழுது பறிபோனது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. யாரால் பறிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அமிர்த காலம், பொற்காலம் இதெல்லாம் பேச்சு காலமாக மாறி போச்சு. சுதந்திரம் வந்தது 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வந்தது. அதை ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றுகிறோம், அணிவகுப்பு, இது எல்லாமே நடக்குது. அது ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக போகுது. அப்போ சுதந்திரம் பறி போனது எப்போது, யாருக்கு பறி போனது? சூத்திரன், பஞ்சமன் இவங்களுக்கு 3000 வருஷமாகவே சுதந்திரம் இல்லை. இவன் தீண்டத்தகாதவன், தொடத்தகாதவன், பார்க்கத்தகாதவன், படிக்கத்தகாதவன், சாப்பிடத்தகாதவன். இப்படி தான் மனுஸ்மிருதி, சனாத்தன தர்மா, இந்துத்துவா, பிராமணம், பார்ப்பனியம், வேதம், உபநிடதம், ராமாயணம், மகாபாரதம் இதிலெல்லாம் அப்படி தான் சொல்லி வச்சிருக்காங்க. ராமாயணத்தில் ராமன் சம்புகனை ஏன் கொன்றான்? சம்புகன் சூத்திரன், பார்க்கத்தகாதவன், தொடத்தகாதவன், அவன் படிக்கத்தகாதவன். அதனால ராமன் இது படிப்பு என்பது பார்ப்பனனுக்கும் சத்திரியனுக்கும் தான் என்று சம்புகனை கொன்றான். மகாபாரதத்திலே ஏகலைவனின் விரலை வெட்டுகிறான். எதற்காக? வில்வித்தை என்பது சத்திரியர்களுடைய ஒரு படிப்பு. அதை இவன் அறிந்து கொண்டதினால் அவன் விரலை வெட்டுகிறான். வேதத்திலே என்ன சொல்லுகிறது? நான் தான் 4 வருணத்தை படித்தேன். அந்தந்த வருணத்துக்காரன் அவனவன் வேலையை செய்ய வேண்டும். சூத்திரன் படிக்கக்கூடாது, அவன் சத்திரியனாகவும் மாறக்கூடாது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. அப்படின்னா வேலை செய், கூலி கேட்காத. இதுதான் வரலாறு. அப்போ பேஷ்வா மன்னர்கள், எங்கள் மகாராஷ்டிரத்தில் பேஷ்வா மன்னர்கள், அவங்க தான் இந்நாள் RSS. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, தலித்து அந்த மகர் இன மக்கள், அம்பேத்கருடைய அந்த வகுப்பு மக்கள், அவங்க எச்சில் கீழே விழக்கூடாதுன்னு ஒரு சட்டியை கட்டிக்குவாங்க தலையில், அது கழுத்தில். எச்சில் அதில் தான் விழணும். பின்னால் ஒரு தொடப்பத்தை கட்டிடுவாங்க. அந்த நடந்து போனாவே தீட்டு. இந்த தீட்டு அப்படின்றத ஒரு சமாச்சாரம் அது தலித்தருக்கும் சூத்திரனுக்கும். அப்போ சூத்திரனுக்கும் பஞ்சமனுக்கும்
3000 வருஷமாகவே சுதந்திரம் இல்லை. பறிக்கப்பட்ட சுதந்திரம், சிதைக்கப்பட்ட மனிதர்கள், சிதைக்கப்பட்ட வாழ்க்கை, ஒருமைக்காகவே வாழ்ந்தவர்கள். ஏன்னா முற்பிறவியில் செய்த பாவம் இப்பிறவி, பிறவியின் பனல் சனாத்தனம் என்றால் பிறப்பால் உயர்ந்தவன், பிறப்பால் தாழ்ந்தவன், இதுதான் வந்தது. அப்போ வெள்ளைக்காரன் வரான், வியாபாரம் பண்ணுறான், அவன் வந்து அரசர்களோடு கூடி குழவி அது கூட்டு களவாடி பசங்களாக தான் இருக்கிறானுங்க. முதல்ல 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி, சுராஜுத் தௌலா, பிளாக் ஹோல் இதெல்லாம் தெரிந்து அந்த யுத்தத்தில் ராபர்ட் கிளைவ் சென்னையிலேருந்து போய் அந்த சுராஜுத் தௌலாவை தோக்கடித்து அவனை சிறை பிடித்து அந்த போரின் போது பார்ப்பனிய பனியாக்கள் ராபர்ட் கிளைவ் அடிவரிடலாக இருந்தார்கள் என்பது கூட வரலாறு. ஓகே, அவங்களோட தான் இருக்காங்க. ஆமாம், வெள்ளைக்காரன் வந்ததோட அவனோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. பிரெஞ்சுக்காரன் வந்தால் ஃப்ரெஞ்சோட சேர்ந்துக்கினாங்க, டச்சுக்காரன் வந்தால் டச்சோட சேர்ந்தா. எவன் ஆளும் வர்க்கமாக மாறுகிறானோ அவனோடு கூட தான் அவங்க வராங்கன்றது தான் வரலாறு. அப்போ வந்தே மாதரம் அப்படின்னு எல்லாம் கூட ஸ்லோகன் ஷவுட் பண்றாங்க. ஆனந்த மடம்ன்ற புத்தகத்துல பக்கிம் சந்திர சட்டர்ஜி அதை ஒட்டி எழுதுறாரு, தாயே வருகன்னா தாயை குறிப்பிடுறாரு, அது பிரிட்டிஷ் தாயே. ஸோ இஸ்லாமிய தாயை ஒழித்து கட்டினான் என்பதற்காக தாயே வா என்றா பிரிட்டிஷ் தாயே வா என்றது தான் பொருள். அப்போதான் வந்து சுராஜி தௌலாவை தோக்கடித்து 100 ஆண்டு காலம் இந்த இன்வேஷன், அபகரிப்பு, நாடை பிடிப்பது, இது வந்து காலனியாக மாற்றுவதுன்றது 1757 1850 100 ஆண்டு காலம். இப்போ கர்நாடகம் தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் குறுநில மன்னன், தீரன் சின்னமலை, மருதுபாண்டியர்கள், வேலு நாச்சியார், இது வந்து வீர தீர போராளிகள். அதே நேரத்தில் நம்ம என்ன மன்னன், திருச்சியில் மன்னனாக இருந்தானே என்ன இருந்தாலும் தொண்டைமான் வந்து ஆங்கிலேயனின் அடிவரடியாக தொண்டைமான் இங்கே இருந்தான். அதே மாதிரி சிவாஜினுடைய பேரன் தஞ்சாவூர் மன்னனும் கூட ஆங்கிலேயனுக்கு துணை போனவன் தான் சரபோஜி. கர்நாடகான்னு பார்க்கும்போது உடையார் காட்டி கூட்டி கொடுத்த ஒரு ராஜா. அந்த அந்த வர்க்கத்தை சேர்ந்தவன் இப்போ மைசூர் பிஜேபி எம்பியாக இருக்கிறான்றது கூட புரிஞ்சுக்கணும். என்ன பேர் இப்போ இருக்கிற சிட்டிங் எம்பி? ஓகே, மைசூர் தொகுதி எம்பி. ஆமாம், இப்போ எம்பி, பிஜேபி எம்எல்ஏ. அந்த இதுதான். அப்போ திப்புக்கும் வெள்ளைக்காரனுக்கும் போர். அந்த போரில் யாரெல்லாம் வந்து வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக போகிறாங்கன்னா அவங்க தொண்டைமான் கூட இங்கேருந்து ஆட்களை அனுப்புகிறாரு. அது மாதிரி சரபராஜ், ஆற்காட்டு நவாபு, ஹைதராபாத் நிஜாமு. அங்கே கர்நாடகன்னும் போது கம்ப்ளீட்டாக உடையார் ஃபேமிலி. அதில் ரம்மணி அம்மாள் அவங்க வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க, சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் நீ தான் எங்களுடைய ஆட்சியாளர்கள் அப்படின்னு எல்லாம் எழுதுகிறாங்க. இப்போ ஒன்று தர்மஸ்தலா அப்படின்னு போயிட்டுருக்குல்ல, இவங்களுடைய மூதாதையர் குமார ஹெக்கடே, விட்டல ஹெக்கடே எல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு விரோதமாக போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ வீரேந்திர ஹெக்கடே அவங்களுடைய முத்தாத்தா வெள்ளைக்காரனோட கை சேர்ந்து தான் அந்த தர்மஸ்தலாவை அவங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க. அவன் ஒரு குலாமு. ஓகே, இவர் அப்பா பேர் என்ன? இவங்க தாத்தனுக்கு தாத்தன் குமார ஹெக்கடே. அவரு பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டர். ஆமாம், ஒரு ஆர்மியை 200 பேரை விட்டு அவனுக்கு வைக்கிறான் ஏவல். பிரிட்டிஷ் நாட்டை காட்டி கொடுத்த துரோகிகள். அதில் வந்து அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கர்நாடகா கெசட்லேயே இருக்குது, பேஜ் நம்பர் 66 அதுலேயே இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் காட்டி கொடுத்தவர்கள் வந்து அவங்களுக்கு பணம், புகழ், பேர் எல்லாமே கிடைச்சி போச்சு. ஆனால் திப்புடைய பேரர்கள் எல்லாம் இப்போ கல்கட்டாவில் ரிக்ஷா வைக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறாங்கன்றது கூட விஷயங்கள் இப்போ இருக்காங்க. ஆமாம், அந்த பெங்களூரில் ஒரு ப்ரோக்ராமில் திப்புடைய கிரேட் கிராண்ட்சன் வந்திருந்தார். அவர்கிட்ட கூட பேசியிருக்கேன், ஃபோட்டோ கூட இருக்குது, இந்த மொபைலில் இருக்குது. ஸோ அந்த குடும்பம் அப்படி போகுது. இந்த குடும்பம் வந்து ரிக்ஷா தான் ஓட்டுறாங்க அந்த. ஆமாம், இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா மைசூரில் ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து திப்புவை கொண்டுட்டு எல்லாரையும் கொண்டு வந்து வேலூர் கோட்டையில் வச்சிடுறாங்க.
அங்கே வந்து கலகத்தை ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி அங்கேருந்து கொண்டு போய் கல்கட்டாவில் விட்டுறாங்க. கல்கட்டாவில் அவங்கெல்லாம் ரிக்ஷா ஓட்டுறது ஸ்லம்ல அப்படி தான் இருக்கிறாங்க. வீரனின் சந்ததியினர் ரிக்ஷா ஓட்டுகிறார்கள். கோழை துரோகியின் சந்ததியினர் சுகபோகமான மாடல்ஸு, பங்களோஸு, ஆட்சி அதிகாரம், எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டரு, இந்த மாதிரி வைரம், வைடூரியம், அரண்மனை. அந்த அரண்மனையே ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுத்த அரண்மனை தான் இது. இது இது வந்து திப்புவை தோற்கடித்த பிறகு இந்த பார்ப்பனிய பிராமண கூட்டங்கள் இது நாட்டை காட்டி கொடுத்து வெள்ளைக்காரனோட கை கோர்த்து நக்கி பிழைக்கிறார்கள். அவங்க தான் காட்டி கொடுக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா, திப்பியும் அவங்க தான் காட்டி கொடுக்குறாங்க. நஞ்சராஜ், தேவராஜ், கொடகு ராஜா, மங்களூர் ராஜா, இவங்க எல்லாமே திப்புவை காட்டி கொடுத்தவங்க தான். ஆனா போன தேர்தலில் இந்த நஞ்ச கவுடா அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்ணாங்களே, ஒரு 2 ராஜாக்கள் வச்சு. அது அவங்க தான். அவங்க எல்லாம் நாட்டை காட்டி கொடுத்தவங்க தான். ஸோ மைசூர் மகாராஜா கூட ஒரு வாட்டி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தார். அவருக்கு புள்ள கிடையாது. அவருடைய சந்ததியினர் இப்போ இருக்கக்கூடிய ராஜா அவர் வந்து பிஜேபியுடைய எம்பி, பிரசன்ட் சிட்டிங் எம்பி. ஸோ இது 100 ஆண்டு காலம். ஃபஸ்ட்டு வந்து வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், முதல் சுதந்திர போர் என்பது கர்நாடகத்தில் திப்புவின் தலைமையில் நடக்குது. அது யாரும் சொல்றது இல்லை. சுதந்திர போர் சவுத்தில் நடக்குது. அது ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் ஹைதர் அலிக்கு பிறகு அவருடைய மகன். அதுதான் வந்து சுதந்திர போராட்டம். இதுதான். அப்போது திப்பு என்ற பெயரை கேட்டாலே பிரிட்டிஷ் பேரரசுக்கு கொலை நடுக்கம் அப்படின்னு கூட ஒரு ஆங்கிலேயன் புத்தகத்தை எழுதியிருக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை பிடிச்சிடுறாங்க. 1857 தான் அது பிரிட்டிஷ் மகாராணி கையில் போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. 1883 H.O. ஹியூம் அவங்க தலைமையில் பிரிட்டிஷார் தான், அவர் தலைமையில் காங்கிரஸ் கமிட்டி உருவாகுது. அப்போ வந்து பாலகங்காதர திலக் அவர் வந்து ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் ஆர்ச்சாயிக் ஹோம் இன் இந்தியா அப்படின்ற அந்த புத்தகத்தில் வந்து ஆரியர்கள் சென்ட்ரல் ஏஷியிலிருந்து வந்தாங்க அப்படின்றது கூட அவர் எழுதுறாரு. அவர் வந்து பார்ப்பனர்களுக்காகவே சுதந்திரம் அவர்கள் தலைமையில் தான் நடக்கணுன்றது கூட பாலகங்காதர திலக்குடையது. அதே சந்தர்ப்பத்தில் மூஞ்சே, ஹெட்கேவருக்கு பிறகு கோல்வால்கர். மூஞ்சே வந்து இதுக்கு போகிறாரு, இத்தாலிக்கு போய் முசோலினியை பார்த்தது. ஆமாம் ஆமாம், பார்க்குறாரு. ஹிட்லரையும் பார்க்குறாரு. அப்போ முசோலினி ஹிட்லரை போல ஒரு இன அரசியல், பெரும்பான்மை பார்ப்பன அரசியலை கொண்டு வராங்க. அப்போ 1925 ஆர்எஸ்எஸ் ஆரம்பமாகுது. 1913 ஹிந்து மகாசபா ஆரம்பிக்கிறாங்க. இந்து மகாசபா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரிய சமாஜம், பிராமண சமாஜ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பிராமண சமாஜம், ஆரிய சமாஜம், பிராமண சமாஜம், இந்து மகாசபா அப்படியே வடிவமைத்து அது ஆர்எஸ்எஸ், ராஷ்டிரிய சுயம் சேவக் சங். அதுக்கு முன்னாடியே ஒரு 50 வருஷம் இதை பண்றாங்க. சுத்தி மூவ்மெண்ட், பசு பாதுகாப்பு இதெல்லாம் வருது. அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ராஷ்டிரிய சுயம் சேவக், அது அப்படி இல்லை. ரிட்டென்ஷன் ஆஃப் சனாத்தன சங்கான்றது தான் ரிட்டென்ஷன். சனாத்தன தர்மத்தை பாதுகாப்பும் இயக்கம் தான் அது. ரிட்டென்ஷன் ஆஃப் சனாத்தன சன்ஸ்தா. அப்போ சனாத்தன தர்மத்தை பாதுகாப்பது தான் ஆர்எஸ்எஸ். அதை இப்படி போடுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வீட் சட்ஸ் அப்படின்றது தான் வந்து ஹிட்லரால் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் எஸ்எஸ் படை. அது எஸ் அதில் எல்லாரும் எஸ்எஸ் பேட்ஜ் போட்டுப்பாங்க. இவங்களும் எஸ் சனாத்தன சன்ஸ்தா. சுவஸ்டிக்கு, அவனும் சுவஸ்டிக்கு, இவனும் சுவஸ்டிக்கு. அப்படின்னா ரிட்டென்ஷன் ஆஃப் சனாத்தன சன்ஸ்தா அப்படின்னா பார்ப்பனிய மேல் ஆதிக்கத்தை நிலைநாட்டுவது தான் ஆர்எஸ்எஸ். அதுதான் ரிட்டென்ஷன்னு வருது. அப்போ 1925 1947 பல போராட்டங்கள் நடக்குது. வெள்ளையனே வெளியேறு போராட்டம், வெள்ளையனே வெளியேறு. காந்தி ஜெயிலுக்கு போகிறாரு. காந்தியுடைய துணைவியார் கூட ஜெயிலுக்கு போகிறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள், நேரு எல்லாமே வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து கூடி குலவி அவனுடைய அரசாட்சியில் பங்கு பெறுறாங்க. அப்போ கோல்வால்கர் கூட சொல்கிறாரு, இந்துக்களே
நீங்கள் வெள்ளையனுக்கு எதிராக போராடாதீர்கள், உங்களுடைய சக்தியை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், நீங்கள் இஸ்லாமியனும் கம்யூனிஸ்டுகளையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்ற அறைகூவலெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக 1925லேருந்து 1947 வரைக்கும் வெள்ளைக்காரனோடு சேர்ந்து இந்திய ஒலிகார்கி ஒரு சிறு குழி. அப்போ வெள்ளைக்காரன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தால் டெப்டி கலெக்டர் ஒரு பிராமணனாக இருக்கும். ஓகே, இப்போ இந்தியா முழுக்க பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சிறு குழு அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லா பார்ப்பனர்களுமே இப்படி பிரிட்டிஷாரோட நெருக்கமாக இருந்தாங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லா பார்ப்பன. ஏன்னா இங்கே ஆர்எஸ்எஸ்ஐ தொடங்கியவர்கள் அவங்க ஒரு சித்பவ பார்ப்பனர்கள் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை சொல்கிறாங்க. பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற பார்ப்பனர்களும் ஆர்எஸ்எஸ்காரர்கள், கர்நாடக பார்ப்பனர்கள், ஆந்திர பார்ப்பனர்கள், இவங்க எல்லாமே சனாத்தன தர்மிகள். ஓகே, சனாத்தன தர்மிகள். அதில் இப்போ எல்லா சித்தாந்தமும் யூரோப்லேருந்து தான் வருது. அப்போ இந்த நம்ம நாட்டினுடைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னா, ஊருன்னா ஊர் கிடையாது, ஊருன்னா சேரி, ஊருன்னா அக்ரஹாரம், ஊருன்னா ஊருன்னா ஜாதி வாரியா ஊர், அதோட வாசிகள் வாழக்கூடிய ஊர், தீண்டத்தகாதவன், இப்படி தானே இந்த காம்போசிஷன் இப்படி இருக்குது. பட் சித்தாந்தங்கள் வெளியே யூரோப்லேருந்து தான் வருது. அப்போ பாசிசம் அப்படின்ற ஒரு சித்தாந்தம் அக்ரஹாரத்துக்கு போகுது. ஓகே, டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு சித்தாந்தம் சென்ட்ரிஸ்ட், அதுவும் அக்ரஹாரத்துக்கு தான் போகுது. அப்போ கம்யூனிசம்ன்றது கூட அக்ரஹாரத்துக்கு தான் போகுது. சித்தாந்தங்கள் எல்லாமே அக்ரஹாரத்துக்கு தான் போகுது. அப்போ இந்த 25லிருந்து 47 வரைக்கும் ஆர்எஸ்எஸ், இந்து மகாசபா, இந்த அமைப்புகள் பிரிட்டிஷ் தோளோடு தோல் நின்று இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்த வரலாறு தான் ஆர்எஸ்எஸ், ஜனசங் இவர்களுடைய வரலாறு. அப்போ 1947 வரைக்கும் இந்தியாவுடைய பேர் இந்தியா கிடையாது, அது பேர் பிரிட்டிஷ் இந்தியா. அப்போது 1857லேருந்து 1947 வரைக்கும் இந்தியா அப்படின்ற பெயர் கிடையாது, அது பிரிட்டிஷ் இந்தியா. அப்போது பாஸ்போர்ட் கூட இஷ்யூ பண்ணாங்க, அந்த பாஸ்போர்ட் பேர் பிரிட்டிஷ் இந்தியன் பாஸ்போர்ட். அப்போ 1857க்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிட்டிஷ் இந்தியாவும் இல்லை, இப்போ இருக்கிற இந்தியாவும் இல்லை, பல்வேறு சமஸ்தானங்களாக இருந்தது. சமஸ்தானங்களில் தீண்டத்தகாதவன், தொடத்தகாதவன். அப்போ வெள்ளைக்காரன் வந்த பிறகு ஜுடிஷியரியும் அவங்களே பிடிச்சிக்கினாங்க, எக்ஸிக்யூட்டிவ் அவங்களே பிடிச்சிக்கினாங்க, அரசியலும் அவங்களே பிடிச்சிக்கினாங்க, பணம், அதிகாரம், அது சுகபோகம் எல்லாமே இங்கிலீஷ்காரனோட சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ 1947 சுதந்திரம் கிடைச்சது, வெள்ளைக்காரன் போயிட்டான். அப்போ வெள்ளைக்காரன் போகிறதுக்கு முன்னே டெப்டி கலெக்டராக இருந்தவன் கலெக்டர் ஆகிட்டான், டெப்டி ஜட்ஜாக இருந்தவன் ஜட்ஜ் ஆகிட்டான், டெப்டி சூப்ரிண்டென்ட்டாக இருந்தவன் சூப்ரிண்டென்ட் ஆனால் அவன் வாழ்ந்த சுகபோக பங்களாக்கள்லாம் பிராமணர்கள் கையில் போனது. அப்போ ஆட்சி காந்தி, நேரு அப்படின்னு காங்கிரஸில் போனது. நீங்கள் சத்யமூர்த்தி பவன் இல்லை ராஜாஜி இல்லை யாரை வேண்டுமாலும் எடுத்துக்கோங்க, பார்லமெண்ட்ல எல்லாமே சி சுப்பிரமணிய வரைக்கும் பிராமணர்களே ஆட்சியை செய்தார். கவர்னர் ஜெனரலா இருக்கார் ராஜாஜி. பெரியார் அந்த 47 அதான விமர்சிக்கிறார் 1947. இது பியூரோக்ரசி இல்ல பிராமணோக்ரசி அப்படின்றாரு. அப்போ சுதந்திரம் யாரால் பறிபோனது? இந்த ஒலிகார்கி, பிராமண சத்திரிய வைசியர்களால் பறிபோனது. இவங்க எத்தனை சதவீதம் இந்தியாவில் இருப்பாங்க? அது கூட கணக்கு போட்டு சொல்லிடலாம். இப்போ 52% ஓபிசி, 52%, 17% எஸ்சி, 8லிருந்து 10% ஆதிவாசி, முஸ்லீம்ஸு ஒரு 15%, கிறிஸ்டியன்ஸு 2%. இதெல்லாம் கூட்டாக 93% வந்துடுது. 7% தான் பிராமண சத்திரிய வைசியர்கள் இருக்கிறது. அந்த சவர்ணா, அது ஆர்எஸ்எஸ் என்னும்போது ரிட்டென்ஷன் ஆஃப் சவர்ணா சுப்ரீமசி. சவர்ணான்றது பிராமண, பனியா, சத்ரியா. பிராமண, சத்ரியா, வைசியா, சவர்ணா. அவர்ணான்றது சூத்திரன், பஞ்சமன், அவர்ணா, இது சவர்ணா. அப்போ ஆர்எஸ்எஸ் என்பது ரிட்டென்ஷன் ஆஃப் சவர்ணா சுப்ரீமசி.
அது வந்து இஸ்லாமியர்கள் வந்தபோது சவர்ணா சுப்ரீமசி கொஞ்சம் குறைஞ்சது. வெள்ளைக்காரன் வந்த பிறகு அவன் மேலே வந்துட்டான். எகெயின் டு ரீடைன் சவர்ணா சுப்ரீமசி ஆர்எஸ்எஸ் வந்தது. ஆட்சி அதிகாரத்தில் டெமோக்ரஸி, காந்தி, நேரு இந்த மாதிரி சென்ட்ரிஸ்ட் ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க காங்கிரஸில். ஆனால் பவர் அப்போ எல்லா சீஃப் மினிஸ்டருங்களுமே வந்து அதிகமாக பார்ப்பனர்கள் தான். எல்லா ஊர்லேயும் சீஃப் மினிஸ்டர் அவங்கள, ஐஏஎஸ் அவங்கள, ஐபிஎஸ் அவங்கள, அவங்கள, நிர்வாகம் அவங்கள, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அவங்கள, அட்டார்னி ஜெனரல் அவங்கள, சாலிசிட்டர் ஜெனரல் அவங்கள, அப்போ எல்லா ஹைகோர்ட்டு நீதிபதிகள் அவர்களே. அப்போ நிர்வாகம், அப்புறம் வந்து பிஸ்னஸ், டாட்டா, பிர்லா, இப்போ அம்பானி, அதானி, இது வந்து அவங்க கையில் போயிடுச்சு. இப்போ 1947 நேரு பீரியட், அந்த பீரியடு வந்து சோவியத் ரஷ்யா மேலோங்கி நின்ற பீரியடு. நேரு பீரியடில் வந்து நிறைய ஃபேக்ட்ரிங்க கட்டினாங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட், இந்துஸ்தான் ஃபர்டிலைசர் லிமிடெட், ஏர்போர்ட்டு, பெல், பிஹெச்எல், அந்த மாதிரி பல்வேறு இது பப்ளிக் செக்டார், இந்த நாட்டின் கோயில்கள் அப்படின்னெல்லாம் சொல்லி வந்தது. பட் நிறைய அச்சீவ்மெண்ட் இந்திரா காந்தி காலத்தில் தான் நடந்தது. பேங்க் நேஷ்னலைசேஷன், மினரல் நேஷ்னலைசேஷன், அப்புறம் வந்து மன்னர் மானியம் ஒழிப்பு, மன்னர்களுடைய அதிகார ஒழிப்பு, உழுபவனுக்கே நிலம் சொந்தம். அப்போ இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும்போது தான் 1972 கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அண்ட் அபாலிஷன் ஆக்டு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி பீரியடில். இந்திரா காந்தி எப்போ சோஷியலிஸ்டாக மாறினாங்களோ, வலதுசாரிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து எமர்ஜென்சியை எதிர்க்கிறோன்னு சொல்லி இந்திரா காந்தியை தோற்கடித்து மொராய் தேசாயை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பப்ளிக் செக்டார் அப்படின்ற ஒரு கோட்பாடுகள் வந்தது. அப்போ எங்கே இருந்த ஆர்எஸ்எஸ் ஜனசங் பிஜேபியாக மாறுது. ஜனதா பார்ட்டிலேருந்து உடைச்சி வாஜ்பாயும் அத்வானியும் வெளியே வராங்க. இப்போ எமர்ஜென்சிக்கு பிறகு அவங்களுடைய ஆட்சியை ஒழித்து சோஷியலிஸ்ட் இந்திரா காந்தி கேபிட்டலிஸ்ட் இந்திரா காந்தியாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்து போகிறாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க. அவருடைய மகன் ராஜீவ் காந்தி வராரு. ராஜீவ் காந்தி வந்த பிறகு அவர் இந்தியாவை வலதுசாரி நோக்கத்தில் வலதுசாரியாக எடுத்துக்கிட்டு போகிறாரு. அது போன பிறகு திருப்பி வாஜ்பாய் வராரு. வாஜ்பாய் வந்த பிறகு தான் இந்த பப்ளிக் செக்டரை ஒழிச்சு கட்டியது. தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டங்கள், வேலை பாதுகாப்பு, சம்பள பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு அதெல்லாம் ஒழிச்சு கான்ட்ராக்ட் லேபரை எல்லா இடத்துல வச்சுக்கலான்னு 2001 வந்தது. அதுக்கு பிறகு 2004 வந்து மன்மோகன் சிங்குடைய ஆட்சி வருது. சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு சிங் இருந்தார், நாட்டுக்காக தியாகம் செய்த சிங், பகத்சிங். 2004 நாட்டையே விற்றுவிட்ட சிங்கு மன்மோகன் சிங்கு. அவர் அதிகாரத்துக்கு வராரு. அவரோட கூட செட்டிநாட்டு சிதம்பரம், மான்டெக் சிங் அலுவாலியா, இந்த குரூப்பு நாட்டுக்கு விரோதமான செயலில் ஈடுபட்டு நாட்டையே விற்றுக்கிட்டு வராங்க. ஒரு ஏரோப்ளேன் ஸ்பீடில் போகிறாங்க. 2014 ராக்கெட் ஸ்பீடில் வந்து போகிறேன்னு மோதி வர்றாரு. 15 லட்சம் கொடுக்குறேன்னாரு, 2 கோடி வேலைன்னாரு, ரூபா நோட்டை குறைச்சிடுறேன், ரூபா நோட்டுடைய ரேட்டை அதிகம் பண்ணுறேன், டாலர் ரேட்டை குறைக்கிறேன், பெட்ரோல் ரேட்டை இறக்குறேன், விவசாயிகளுக்கு வந்து 1.5 மடங்கு, இந்த மாதிரி எல்லாம் டுபாக்கூர் பொய்யுங்களை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு ரயில்வேவை ஒழிச்சாரு, ஏர்போர்ட்டை ஒழிச்சாரு, ஏரோப்ளேனை ஒழிச்சாரு, ரிசர்வ் பேங்கை அழிச்சாரு. இந்த நாட்டில் ஜனநாயக நிறுவனங்களான சுப்ரீம் கோர்ட்டு, எலெக்ஷன் கமிஷனு, பிளானிங் கமிஷனு, இடி ஜனநாயக நிறுவனங்கள் எல்லாம் ஒழித்து கட்டினார். அதுக்கப்புறம் வந்து சட்டங்களை தேர்தல் ஆணையம். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக காஷ்மீரை சொர்க்கமாக்குறேன், காஷ்மீர் பொண்ணுங்களை நீங்கள் கூட கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னார், காஷ்மீரில் சொத்து வாங்கலான்னு சொன்னார். இங்கேயே துன்றதுக்கு சோறு இல்லை, சோத்துக்கு லாட்ரி, பருப்புக்கு நெய் கேட்குற மாதிரி காஷ்மீர் பொண்ணை இங்கே இருக்கிற பொண்ணை கொடுக்க மாட்டேன்றான், வேலை வெட்டி இல்லைன்னா அப்படின்னெல்லாம் சொல்லி காஷ்மீரில் இன்றைக்கி ஆர்மியை போட்டு லட்சக்கணக்கான கோடிங்களில்
அங்கே விற்றுனுக்கிறாரு. இப்போ நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி அவர் அதானி அம்பானி கூட போகிற இடத்துலலாம் போட்டுக்கின்னு இவருடைய வாழ்க்கை, இவருடைய ஏரோப்ளேனு 9,000 கோடி ரூபாய் கொடுத்து ஏரோப்ளேன் வாங்குறாரு. அவர் போடுற கண்ணாடி மேபேக் கிளாஸ், அதுக்கு 12 லட்சம் ரூபாய் கண்ணாடி போடுறாரு. மூடோ வாட்ச் கட்டுறாரு. ஜார்ஜியோ எம்பரியோ சூட்டு போடுறாரு. குச்சி அப்படின்ற ஒரு காளானை சாப்பிட்றாரு. ஒரு கேஜி 80,000 ரூபாய். எங்க இருந்து வருது? அது தாய்லாந்துலேருந்து வருது. குச்சி அப்படின்ற ஒரு காளானை, அந்த காளானை தான் சாப்பிட்றாரு. 1 கிலோ 80,000? 80,000 ரூபாய் 1 கிலோ அந்த காளானை, அதை சாப்பிட்றாரு. அப்புறம் பார்த்தா ஃபேஷியல் பண்ணிக்கிறார். ஃபேஷியல் அதை கெஜ்ரிவால் சொன்னார், ஒரு வருஷத்துக்கு பில்லை 84 கோடி ரூபாய் கட்டிக்கிறாரு. ஆடம்பரமான வாழ்க்கை. அவர் ஒரு நாளைக்கு 5 சூட்டு போடுறாரு. ஒரு சூட்டுக்கும் ஜார்ஜியோ எம்பரியோ சூட்டு, அர்மோனியோ எம்பரியோ சூட்டு, அவர் ஷூவு எல்லாம் போட்டு சுகபோகம் எப்படி சும்மா மகாராஜா மாதிரி வராரு. ஒரு டைம் எங்கன்னா போனால் அந்த செலவை பல கோடி ஆகுது. அவருடைய ஒரு நிமிஷம் செக்யூரிட்டி பல கோடி ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கையை வாழறாரு அவர். பட் நாட்டின் நிலைமை 75 வருஷம் ஆச்சு. நீங்கள் 78 உலகத்திலேயே படிப்பறிவு இல்லாதவர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு நம்ம நாடு. உலகத்திலேயே கம்மியான கூலி. ஒரு நாளைக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிற கூலி $2 ஒரு நாளைக்கு. $3 $4 இப்போ ஒரு நாளைக்கு. சைனாவில் ஒரு மணிக்கு $3-4. ஜெர்மனியில் $32 ஒரு நாளைக்கு. ஒரு மணி நேரத்துக்கு. ஜெர்மனியில் $32. அது ஜப்பானில் $24, அமெரிக்காவில் $17, தாய்வானில் $10, சைனாவில் $4, இந்தியாவில் ஒரு நாளைக்கெல்லாம் $3 $4. அப்போ இந்த தொழிலாளர்கள் 110 கோடி பேர் இந்த நாட்டில் சாப்பிட தெரியாது, தூங்க தெரியாது, பெட்ரூம் கிடையாது, பெட்டும் கிடையாது, தலையணையும் கிடையாது, பாத்ரூமும் கிடையாது. காலைல சொம்பு தூக்கின்னு கியூ நிற்பாங்க, இல்லைன்னா வெளியில் எங்கேயோ போவாங்க. அவங்களுக்கு ஏரோப்ளேன் தெரியாது, ஃபஸ்ட் கிளாஸ் தெரியாது, பழம் தெரியாது, ட்ரை ஃப்ரூட் தெரியாது, சீஸ் தெரியாது, பால் தெரியாது, மோரம் தெரியாது, தயிரம் தெரியாது, ஷூவும் தெரியாது, ஃபேனும் தெரியாது, ஏசியும் தெரியாது, காரும் தெரியாது. இந்த மாதிரி தான் 110 கோடி பேர் வாழறாங்க. அப்போது இந்தியா சுதந்திரம் அடைந்து 75வது வருஷத்தில் ஒரு ஐலேண்ட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, ஓஷன் ஆஃப் பாவர்ட்டி, மக்கள் சோத்துக்கு இல்லாத வாழும்போது ஒரு இந்தியர் 15,000 கோடி செலவு பண்ணி வீட கட்டுறாரு. பிள்ளைக்கு கல்யாணம் 6,000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. உங்கள் ஊர் ரஜினிகாந்த் அங்கே போய் குத்தாட்டம் போடுறாரு. அப்போது இந்த மாதிரி க்ரைமு கிளாமரில் நாடு போயின்னு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல காங்கிரஸில் ஆட்சியை கவிழ்ப்பார்கள். மோடி வந்த பிறகு ஆட்சியை கவிழ்ல, ஆட்சியை அப்படியே வாங்கிடுவார் அவர். எம்எல்ஏகளை வாங்கிடுவாங்க, கட்சியை வாங்குறாங்க, அரசியே விலை கொடுத்து வாங்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே கம்ப்ளீட்டாக பி டீம் ஆஃப் பிஜேபி. நாளைக்கு எடப்பாடி, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாம் பிஜேபி ஆனாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவங்களுக்கு பணமும் பதவியும் போதும். அதே மாதிரி பால் தாக்கரே, அவருடைய மகன் ஐஷி, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. கர்நாடகாவில் குமாரசாமி, தேவகவுடாலெல்லாம் நாசம் பண்ணி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இப்போ நாட்டை விற்கின்றார்கள், அரசை வாங்குகிறார்கள், பணம் அவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தா ஓட்டர் லிஸ்ட்டு சர்ரு, எஸ்ஐஆர், பீகார் எஸ்ஐஆர் சர்ருன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அப்படி சர்ருன்னா ஓட்டர்களை நீக்குவது. அப்போ இஸ்லாமியர்களை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்குவது. எங்கெல்லாம் இஸ்லாமியர் பெரும்பான்மையாக இருக்கிறாங்களா 65 லட்சம் பேருக்கு ஓட்டு. இதுதான் என்ஆர்சி, என்பிஆர், சிஏஏ. நம்மகிட்ட ஓட்டை கேட்டு அதிகாரத்துக்கு வந்துட்டு இப்போ நீ ப்ரூவ் பண்ணுன்றாங்க. ப்ரூவ் பண்ணுன்னா நீ இந்தியனுன்னு காட்டு. இப்போ ஆதார் கார்டு இல்லை, ஆதார் கார்டு காட்டினா இல்லை, ஓட்டர் கார்டை காட்டினாலும் இல்லை. அப்போ எதை காட்டு? சொத்தை காட்டு. சொத்தே கிடையாதையா? நிரந்தரமாக வேலை கொடு, வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை. இந்த நாட்டில் பிறந்துக்கிறோம், நீ ப்ரூவ் பண்ணுன்னு 65 லட்சம் பேர். அது யாரெல்லாம்
பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்கள ஆமா நீக்கிடுறாங்க. கர்நாடகா வேற இடத்துல வாரணாசியில் பார்த்தா 52 வயசு அப்பாவுக்கு 50 பிள்ளைங்க, அவங்க பையனுக்கு வயசு 72. இது எல்லாமே நடக்குது. அங்கே பெங்களூரில் ஒரு கான்ஸ்டியூன்ஸில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கான்ஸ்டியூன்ஸில் ஒரு காலி ஃப்ளாட்டு 100 ஓட்டு, ஒரு பீர் ஃபேக்டரி 80 ஓட்டு 80 ஓட்டு. இந்த மாதிரி ஓட்டு இது எல்லாத்தையும் உச்சமா பீகார்ல ஹவுஸ் நம்பர் 27 அந்த வீட்டுல மட்டும் 250 பேர். இது எல்லாமே நடக்கும். இப்போ ஃபாசிசம்ன்றது அப்படிதான். வயலன்ஸ் பண்ணுவாங்க, அடிச்சு நொறுக்குவாங்க, கொலை பண்ணுவாங்க, பணத்தை கொடுத்து வாங்குவாங்க, எல்லாமே செய்வாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஜனநாயகம் அப்படியெல்லாம் இல்லை, மீண்டும் அதிகாரத்தில் இருக்கணும், அதுக்கு எல்லா தில்லுமுள்ளும் பண்ணுவாங்க. இப்போ நாடையே ஏலம் விடுறாங்க, நாட்டையே அழிக்கிறார்கள். இது ஹிட்லரு முசோலினியை போன்ற ஒரு ஆட்சி. இதையும் மீறி நம்ம வெளியே வந்தால் எல்லார் மேலேயும் வந்து ஊப்பா பாயும், ஈடி பாயும். அப்போது நாட்டையே அழித்து கொண்டிருக்கின்றார்கள். இது சுதந்திரத்தை கொண்டாடுறோம். ஓகே, சுதந்திரம் வந்துக்குது, வெள்ளைக்காரன் இல்லை. பட் ஒரு குழு ஒலிகார்கி, பார்ப்பன பனியா சத்திரிய வந்து சின்ன குழு இந்த நாட்டையே கட்டுப்படுத்துது. அதை உடைத்து எப்போது ஒரிகிறோமோ அப்போது தான் உண்மையான சுதந்திரம். அதற்கான வேலையை பெரியார் தமிழகத்தில் துவங்கினார், அம்பேத்கர் மகாராஷ்டிராவிலே துவங்கினார், சாரு மஜும்தார் பெங்காலிலே துவக்கினார். பெரியார், அம்பேத்கர், சாரு மஜும்தார் முற்போக்கு சக்திகள் இணைந்து முழுமையான உண்மையான சுதந்திரம், பார்ப்பன பனியா சத்திரியரை விட்டு உழைக்கும் மக்கள் எப்போது சுபிட்சமாக வாழ்கிறார்களோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக ஒரு நீண்ட வரலாறை சுருக்கமாக வந்து எங்களுக்காக விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி தோழர். வணக்கம்.